ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குக் வித் கோமாளி ரெசிபி பாம்பே ஐஸ் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் போல் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தாங்க சேர்த்துருக்கேன். ஸ்வீட்க்கு நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கிறேங்க. 1/4 கப் சுகர் சேர்த்துட்டு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இந்த அளவு ஸ்வீட் வந்து மைல்டாக தாங்க இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நெய்யை லைட்டாக உருக்கிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து திக்காகிக்கிட்டே வரும். நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா திக்காகி வந்துடும். பாருங்கள், லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்கங்க. இதுக்கப்புறம் உடனேவே அது ரொம்ப நல்லா திக்காகிடும். அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போது நம்ம குங்குமப்பூவை கொஞ்சமாக பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி நல்லா கம்பைன் ஆகிறது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல நெய், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து கரெக்டாக இருக்கும். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏலக்காய் சேர்த்துக்கணும். நான் 2 ஏலக்காவை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலையே நல்லா பேனில் ஒட்டாமல் இது போல் வந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஓரளவு நல்லா இது போல் திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பட்டர் ஷீட் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம கீ அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறப்போ ஒட்டாமல் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் பட்டர் ஷீட் அது போல் வராது, லைட்டாக ஒட்டுறது மாதிரி இருக்கும். அதனால நம்ம இந்த கீ அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீ எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லைங்க. அப்படி ஸ்ட்ரைட்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நான்ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அதனால் ஒட்டாமல் வந்துடும். இது போல் நல்லா கீ அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஹல்வாவை எடுத்து இதில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் ஒரு பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இதை நம்ம விரிச்சிக்கலாம். இது போல் லைட்டாக விரித்ததுக்கப்புறமா மேலே உள்ள பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக சாப் பண்ண நட்ஸ் சேர்த்துட்டு இதுக்கு மேலே பட்டர் ஷீட் வச்சு லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா செட் ஆகியிருக்கும். இதை அப்படியே எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஐஸ் ஹல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நல்லா ஜில்லுன்னு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.